ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மசாலா மக்ரோனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மக்ரோனி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி இந்த ஷேஃபில் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஷேஃப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மக்ரோனிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மக்ரோனி சேர்த்துக்க போகிறோம். 10 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால மக்ரோனி ஒட்டவே ஒட்டாது. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மக்ரோனி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க மக்ரோனியை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டவே இல்லை. இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் 2 பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 கேரட் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 5 பீன்ஸ் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மக்ரோனி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மக்ரோனி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்மளோட மக்ரோனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மக்ரோனி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.